நம்ம ஒரு வளர்த்துனா இப்படி மாடு தான் வளர்த்தணும் அப்படின்னு தேடி இருக்க நண்பர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகான ஷோ குவாலிட்டியில் நல்ல தெளிவான ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு 6 பல், அதாவது கடைப்பல் முளைப்பில் இருக்கக்கூடிய நல்ல அழகுலையும் லட்சணத்திலையும் காங்கையும் குயின் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி செவலை மாடு வந்துருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கருடம் முகத்தோட கிடாரி கண்ணோட கருட முகத்தோட தாய் மாடும் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்ருக்கிற மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சா ஃபேஸ்புக், உங்களுக்கு யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் தேடுறது ஒரு அழகான மாடு, லட்சணமான மாடு விற்பனைக்கு வராதா அப்படின்னு நல்லா இயங்கிட்டுருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி மாடு இன்றைக்கி வந்திருக்குதுங்க. இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக சொல்கிறோமுங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டர் இருக்குதுங்க. பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நேரில் வர நண்பர்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க. இப்போ இந்த மாட்டோட நிலவரம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாமுங்க. இந்த மாடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்ட்டா 6 பல் முடிஞ்சு கடைப்பல் முளைக்குதுங்க. அழகுலையும் லட்சணத்துலையும் அந்த ஷோ குவாலிட்டி நாங்கள் வந்து ஒரு மாடு வாங்கி கொடுங்க, ஷோக்கு வந்து கொண்டு போகணும், கண்காட்சி காங்கேய மாடுகள் கண்காட்சிக்கு நம்ம கொண்டு போய் பிடிச்சி நிற்கணும், ப்ரைஸுகள் வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு தரத்தில் நல்ல ஹை குவாலிட்டியான மாடு, செவலை இந்த மாதிரி மாடுகள் கேட்டுட்ருக்க நண்பர்களுக்கு இந்த மாடு நல்லா பொருந்துங்க. நல்ல தெளிவான மாடு, கொம்பு லட்சணத்துலேயும் சரி, அழகுலையும் சரி, முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகாலட்சுமி மாதிரி நல்ல ரெட்டத்தைமல் அமைப்பில், மடிகாம்பு சுத்தத்தில் ஏற்கனவே ஒரு கன்று போட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காலக்கன்று போட்டு பால் வத்திருச்சுங்க. தற்போது சினை நிலவரம் அப்படிங்கிறது ஊசி, அதாவது வந்து காலைக்கிணை சேர்க்கப்பட்டு 40 நாள் ஆகுதுங்க. 40 நாளில் வந்து நம்ம கை போட்டு செக் பண்ண முடியாதும், நம்ம கைக்கு வரல அப்படின்னா அந்த மாடு வந்து கண்டிப்பாக வெட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறக்காக நம்ம கொண்டு வந்துட்டோம். தேடிட்டு இருக்கும்போது கிடைக்காதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து விற்பனை பதிவாக எங்கேயோ ஒரு பக்கம் வளர்ப்புக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம போட்டிருக்கிறோமுங்க. இந்த மாடு காலைக்கிணை சேர்க்கப்பட்டு 40 நாள் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுழி சுத்தம், பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க. வாழை இருக்கும், மாடு அழகு லட்சணம், உடம்பு லட்சணம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். முகத்தில் சின்ன முகத்தில் இந்த பழைய வர்க்கம் மாடு, இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி நம்ம பிடிக்க முடியாதுங்க. போனாங்கன்னா அவ்வளோதான், கட் பண்ணி வீசிட்டு கொம்பு தனியாக, கால் தனியாக, தோல் தனியாக கழட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மாடுகள் நம்ம கிடாரி கண்ணுகள் 25,000 போட்டு வாங்குகிறோம், ஒரு 30,000 போட்டு வாங்குகிறோம். இந்த மாதிரி மாடுகள் வாங்கி வளர்த்தினாலும் தப்பு வராதுங்க. மாடு வந்து கறி கிடையாது, கொழுப்பு கிடையாதுங்க. நல்ல ஒரு கரெக்டான வாடல் பதத்தில் இருக்குது. இதே சினை நின்றுட்டாலும் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு லக்குன்னு சொல்லலாமுங்க. இந்த சினை நிற்கலினால் கூட டெய்லியும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அடர் தீவனத்தில் 1 கிலோ வந்து மினரல் மிக்சர் பாக்கெட் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மினரல் மிக்சர் பாக்கெட்டை அது டெய்லியும் கொடுக்கக்கூடிய தண்ணியில், தவிட்லேயோ அடர் தீவனம் பச்சை தண்ணியிலையோ ஒவ்வொரு தீப்பிடி சைஸ் அளவு நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாடு குழாய் அடிக்குங்க, சினைக்கு வரும். நம்ம காலைக்கிணை சேர்க்கப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாடு சினை ஆகிக்குங்க. இந்த மாட்டுக்கு வந்து விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்காரங்க விலை என்னவோ அது அந்த விலை தான் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. இருந்தாலும் வெட்டுக்கு இந்த மாட்டெல்லாம் அனுப்பிட்டு பின்னாடி மாடுகள் வேணும், கண்ணுகள் வேணும் தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாட்டை கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க. நம்ம 100% குணத்துலேயும் தங்கமான குணமுங்க. வெறும் 39,000 விலை சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மாட்டு. அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட நாமளே வந்து திருப்பி ஏற்றிக்கிறோமுங்க. அந்தளவுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம். நல்ல மாடு, நல்ல லட்சணமான மாடு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சினை இருந்தாலும் இல்லைனாலும் வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரயோஜனம் இருக்குங்க. இப்போ வீடியோவில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறவை மாடுங்க, கிடாரி கண்ணுங்க. மாடு கன்று ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சுழி சுத்தம். வண்டியிலேருந்து பொறுமையாக இறக்குறவங்க, எந்த ஒரு படபடப்பும் கிடையாது. புது இடம், புது மாடு அப்படிங்கிற எந்த ஒரு புது ஆட்கள் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற படபடப்பெல்லாம் இல்லாமல் மெதுவாக பொறுமையாக இறங்கி வரக்கூடிய மாடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு கருட முகத்தோடு வேணும், இல்லை கருட முகத்தோட கிடாரி கன்று இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தாயும் கண்ணும் ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கருட முகத்தோடு இருக்குதுங்க. கருட முகம் அப்படிங்கிறது வந்து பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அதை வந்து கிடைக்கிறவங்க வந்து தேடிட்டு இருக்கிறவங்க வந்து தேடி விரும்பி வாங்குவாங்க கருட முகம் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பல் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பல் முடிஞ்சு இப்போ தான் 3ஆம் பல் ஆகுதுங்க. 2 பல் கிடாரிங்க, கிடாரி கன்று போட்டு கிட்டத்தட்ட வந்திங்கன்னா 10 நாள் ஆகுதுங்க. பாலுக்கோ இல்லை ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறக்கோ, தீவனத்துக்கோ, அடர் தீவனம் குடிக்கிறதுக்கோ எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாத மாடு ஒன்று வேணும். அதாவது வீட்டில் வந்து காலையில் எழுந்திரிச்சா ஒரு 1.5 லிட்டர் பால் கறந்துட்டு பொழுதுக்கு எந்த டென்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறவங்க நிறைய மாடு வாங்கி தீவனம் குடிக்காமல், மேயாமல், தவிடு அடர் தீவனம் குடிக்காமல் மாடு வந்து பாய வர்றது, உதைக்க வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளில் நிறையா சந்தித்தவங்க. ஒரு மாடு நிம்மதியாக வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க 100% இந்த மாட்டை வாங்கி வளர்த்தலாமுங்க. எந்த தொந்தரவும் கிடையாது. நம்ம இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்து எந்த தொந்தரவுமே கிடையாது. குப்பையை போட்டால் அள்ளி போட்டால் சாப்பிட்டுக்குதுங்க. பாலுக்கு அதே மாதிரி தான், சும்மா பேருக்கு வந்து கால் அணைக்கிறோம், அவ்வளோதான். காலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 வாரம் போய்ட்டு அணைக்காமே கறந்துக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பல்லுங்க, தலையீத்துங்க, கிடாரி கண்ணுங்க. தலையீத்தாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நிற்கிதுங்க கறவைக்கு. மடி செட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
சும்மா தாமரைப்பூ மாதிரி அள்ளி வச்ச மாதிரி நல்ல மாட்டு செட்டுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் கறந்து பார்க்குற வீடியோ எல்லாமே நாளைக்கு போடுறோங்க. இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நேரில் வர்றவங்க ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணி வாங்குறவங்க ஒரு பகுதியினர் நம்ம கஸ்டமராக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி இந்த மாதிரி சுழி சுத்தம் பார்த்து தெளிவுபடுத்தி நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து பல்லு பார்த்து சுழி பார்த்து குறைப்பிழுதுகள் சுழி இருக்கான்னு பார்த்து நேரில் வந்து பார்க்குறவங்களும் அதிக அளவில் நம்ம இடத்துல வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பல் 8 பல் சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க, வேறு ஏதாவது குறைபாடுகள் இருக்குதுன்னு பார்க்குறாங்க, ரெண்டாவது குறைப்பிழுதுகள் சுழிகள் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க, கண்ணை வந்து நேரில் பிடிச்சி ஓட்டி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நேரில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து கால்நடைகள் நம்ம இடத்துல விற்பனை ஆகிட்டே தான் இருக்குதுங்க. சேனலில் போட்டு பாதி நம்ம விற்பனை செஞ்சாலும் நேரில் வந்த நண்பர்கள் எடுத்துகிட்டு போகிற கன்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவில் இருக்குதுங்க. இந்த கன்று வந்தீங்கன்னா 26,000 விலை போட்டிருந்தோங்க. நேரில் வந்து பார்த்துட்டு நேற்றைய முன்தினம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்ட்டா 24,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியை சேர்ந்த நண்பருக்கு நம்ம கொடுத்துட்டோமுங்க. அதுபோக வந்து இப்போ பூச்சிக்காலை 2 கொண்டு வந்திருந்தோம் இல்லைங்களா, அந்த பூச்சிக்காலையும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோமுங்க. இந்த கன்று வந்து மயில கன்று வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய் அப்படின்ட்டு நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி விற்பனை விலை போட்டிருந்தோமுங்க. இதுவும் ஜாயிண்ட் வாடகையில் வந்து டெலிவரி வந்து அனுப்பிச்சு கொடுக்குறோமுங்க. ஒரு மாடு ஒரு கன்று வாங்கினாலும் நம்ம 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் கூட நம்ம இடத்துல வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு கொடுக்குறோமுங்க. 2 காளைகள் கொண்டு வந்து நம்ம ஒரு 1,05,000 அப்படின்னு வந்து விற்பனை விலை போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த கன்றை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தனியாக கொடுத்துட்டோமுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பகுதிக்கு தான் போகுது. இதெல்லாம் வந்து எதுக்கு பயன்பாட்டுக்கு போகுது அப்படின்னா ரெகுலர் ரேஸ் பயன்பாட்டுக்காக அதிக அளவில் விரும்பி வாங்கக்கூடியதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விரும்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் நல்ல கன்றுகள் கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறோமுங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் தனிப்பட்ட முறையில் நல்ல பாதுகாப்பான வாகன வசதியில் தெளிவாக வந்து 2 நாள் 3 நாள் வச்சுருந்து அனுபவம் மிக்க டிரைவர்களோடு நம்ம தெளிவாக வாகன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கொடுக்குறோமுங்க. அதாவது ஜாயிண்ட் வாடகை அப்படின்ட்டா நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை வருதோ 5,000 ரூபாய் வருதுன்னா ஒரு 2,500 டு 2,800 வாங்குறோமுங்க. ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா ஒரு 5,000 5,500 ஒரு 5,700 இந்த மாதிரி அந்த பாதி வாடகையை வந்து வாங்கிட்டு இருக்கிறோமுங்க. இது போல் தான் தமிழ்நாடு முழுவதும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. அதே மாதிரி நேற்று பதிவு போட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,000 ரூபாய் அப்படின்ட்டு பதிவு போட்டிருந்தோம். அதிக அளவில் வந்த ஃபோன் எதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்ணுக்கு வந்து ஜோடி இருந்தால் உடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறக்காக நான் அதிக அளவில் கூப்பிட்ருந்தீங்க. சிங்கிள் கண்ணை பெரும்பாலும் ஒருத்தர் விரும்பி கேட்கல. இதுக்கு வந்து இதுக்கே நிகரான இதுக்கு 100% ஏற்ற மாதிரி ஜோடி கன்று நம்ம கொண்டு வந்துருக்குறோமுங்க. நாளை விற்பனை பதிலும் அதையும் நம்ம கொண்டு வர பார்க்கலாமுங்க. இந்த கன்று தனியாக இன்றைக்கி ஏதாவது வேணுனாலும் எடுத்துக்கோங்க, இல்லை ஜோடியாக வேணுனாலும் நேரில் வந்து பார்க்குறவங்க நாளைக்கு மதியம் 12 மணிக்கு மேலே தான் விற்பனை பதிவு போடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமுங்க. மேலும் நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.